நேயர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது அதிச்சார குருப்பெயர்ச்சி. அதாவது குருப்பெயர்ச்சி ஏற்கனவே நவம்பர் மாதம் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறி ஒரு வருட பலன்களில் இருந்து வருகிறார். இப்படி இருந்து வருகின்ற பொழுது சில நேரம் குருவுக்கு வக்ரகதி அல்லாமல் அதிச்சாரம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அதிச்சாரம் என்பது குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது வேகமாக சஞ்சரித்து அடுத்த ராசியை அடைந்து விடுவது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இங்கிருந்து சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கு ஒரு பஸ்ஸில் 3 மணி நேரம் பயணம் என்று எடுத்துக்கொள்வோம். 3 மணி நேரத்தில் அந்த பயணம் செல்ல வேண்டும். அது அந்த 60 கிலோமீட்டர் வேகத்தில் நிதானமாக செல்லுகின்ற ஒரு பஸ்ஸு 3 மணி நேரத்தில் கடக்க வேண்டும் என்றால் அது 2.5 மணி நேரத்தில் கடந்து விடுகிறது. அப்போ அரை மணி நேரம் முன்னதாக போகிறது. அதனுடைய கணக்கு 3 மணி நேரம் செல்ல வேண்டும் அந்த பயணம், ஆனால் 2.5 மணி நேரத்தில் சென்று விடுகிறது. இதற்கு பேர் அதிவேகமாக செல்வதால் அந்த 3 மணி நேர பயணத்தை 2 மணி நேரத்தில் சென்றடைந்து விடுகிறது. இதுபோன்று குரு பகவானும் தன்னுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சென்று கரெக்டாக சஞ்சாரம் செய்தால் அந்த ராசிக்குள்ளே இருப்பார், அதிச்சாரம் ஆகாது. இப்போ ஒரு வேகமாக பயணம் செய்து நட்சத்திரங்களை வேகமாக கடந்து செல்வதால் அந்த உத்திராட நட்சத்திரத்தை தொடக்கூடிய அந்த மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு ராசிக்கே சென்று விடுகிறார். ஒரு ராசிக்கு அந்த கிரகம் சென்று விட்டால் அதை டிரான்சிட் பலன்களாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு 30ஆம் தேதி மார்ச் விடிகாலம் 3:54 இந்திய நேரப்படி 3:54 AM உங்களுக்கு தனுசிலிருந்து மகர ராசிக்கு குரு பகவான் அதிச்சாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இந்த மகர ராசியில் அவர் இருப்பது 30/3/2020 30/6/2020 வரை 90 நாட்கள் இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் இடம்பெறுகின்றன. இந்த 90 நாட்களில் இந்த மகரத்திற்கு குரு பகவான் செல்வதால் 12 ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது இங்கு கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் நவக்கிரகங்களிலே மிகவும் எந்த ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இயற்கை சுபரவர். அது மட்டுமல்ல, 2 திரிகோணங்களையும் ஒரு கேந்திரத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அது மட்டுமல்ல, ஜோதிடத்தில் ஸ்தரம் உபயம் என்ற 3 பிரிவுகள் இருக்கின்றன. அதிலே அவருடைய ஒரு கட்டத்தில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு பார்வையால் சரத்தையும் ஒரு பார்வையால் ஸ்திரத்தையும் ஒரு பார்வையால் உபயத்தையும் கண்டிப்பாக பார்ப்பார். இப்படிப்பட்ட இருமணம் சேரும் திருமண நேரங்களை குறிப்பவன், எந்த ஒரு சுபகாரியங்களையும் நடத்தி வைப்பவன், குரு அருள் திருவருள் என்பார்கள். குரு பகவான் சித்தர்கள் ஞானிகள் இறையருளை பெற்ற ஒரு தேவகுரு, தேவர்களுக்கே குருவாக இருந்த ஆலோசனை சொல்லக்கூடியவர். நவகிரகங்களில் யாரிடத்தில் பணத்தை கொடுக்கலாம், வாரிசை கொடுக்கலாம் என்று மும்மூர்த்திகளும் சோதனை செய்கின்ற பொழுது ஒரு நிதானமான போக்கும் இறை சக்தியும் அந்த தன்மையும் கொண்ட அமைப்புடைய கிரகம் குரு பகவான் தான் என்றார் அறிந்து அவரிடத்திலேயே தனம் என்ற அந்த பண மூட்டையை, தனக்காரகனை, ரிசர்வ் வங்கியின் ஓனரை தனக்காரகனாகவும் அதனுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாரிசுகள் அதை அனுபவிக்க வேண்டும் அல்லவா நாம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அதனால் தனகாரகன் புத்திரக்காரகனாகவும் பணத்திற்கும் வாரிசுக்கும் அதிபதியாக குரு பகவானை நியமிக்கிறார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது எல்லோ மக்களும் நமக்கு இந்த குரு நல்லதை தந்து விடுவாரா, நமக்கு ஏதேனும் பாதகங்கள் செய்வாரா, இந்த பயிற்சியால் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்து விடுமா, நமக்கு எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறும் என்று ஆண் பெண் எல்லோருமே நினைப்பது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு குரு நற்பலனை செய்வது என்பது ஒரு புறம், கெடுபலனை செய்யும்போது கூட ஆன்மீக சக்தியும் யோக்கியாம்சமும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தியும் இருந்தால் கண்டிப்பாக அவர் கெடுபலனை செய்ய மாட்டார். கெடுபலனை செய்ய போகின்ற கூட உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலனை செய்வதற்கு முன்னாடி கூட தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த தன்மையை அறிந்து அதற்கு தகுந்தபடி நடக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானை நாம் எல்லாம் போற்றி மகிழ்வோம். அவருடைய அருளை பெற நாம் அவருடைய அதிதேவதையாக பிரதான அதிதேவதையாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி, சிவனின் அம்சமாக இருப்பவர். அதுக்கு அடுத்தது காயத்ரி தேவி, பிரம்மாவும் அவருடைய முக்கிய தேவதை என்பர். பிரம்மா நான்முகனும் குரு பகவானுடைய முக்கியமான தேவதை. வல்லப கணபதி, அதாவது உச்சிட்ட கணபதியை வணங்குவதும், மகா தட்சிணாமூர்த்தி பிரம்மாவை வணங்குவதும், சரஸ்வதி காயத்ரியை வணங்குவதும், மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதும், அந்த மகாவிஷ்ணுவிலேயே சுதர்சனமூர்த்தி சக்கரத்தாழ்வாராக இருப்பவர்களை கூறு அம்சம் கொண்டவர்களை வணங்குவதும்,
மற்றும் தேவியரோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் சிவசக்தி சொரூபம், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி அயக்ரீவர் இவர்களெல்லாம் வணங்குவதும், அம்பிகையின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன், முப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி, சமயபுரத்தால் மாரியம்மன், இப்படிப்பட்ட அம்பிகைகளெல்லாம் துர்க்கையையும் 3 அம்பிகையின் அம்சம் கொண்ட துர்க்கையையும் வழிபாடுகள் செய்வது அனைத்துமே நன்மையை தரக்கூடியும். குரு பகவான், அந்த குரு பகவானே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு தவத்தை பெற்றதால் குருஸ்தலமாகிய திருச்செந்தூரை, அந்த ஞான குருவாக இருக்கக்கூடிய அந்த முருகனை, அந்த திருச்செந்தூர் முருகனை, சுவாமிமலை முருகனை, திருத்தணி முருகனை, இப்படிப்பட்ட முருகனையெல்லாம் வணங்குவதால் உங்களுக்கு குருவின் வசீகர பலன்கள் வந்து வாழ்க்கை வளமாக்கும். இனி இந்த அதிச்சார மகர குரு பயிற்சியால் 12 ராசிக்கும் என்ன பலன்கள் என்பதை இப்போது பார்ப்போம். முதலில் மேஷம். இந்த மேஷத்துக்கு அவர் ஏற்கனவே 9இல் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது ஒரு நன்மையான நிலைதான். இப்போ அது 9ஐ விடுத்து மகரத்திற்கு செல்வது 10ஆம் இடமாக மாறுகின்றன. 10இல் இயற்கை சுவர்கள் இருப்பது தோஷம் என்றும், குறிப்பாக இயற்கை சுவரிலே முழுமையான கிரகமாக வரக்கூடிய குரு பகவான் 10இலே செல்வது நன்மை இல்லை என்றும் ஒரு கருத்துக்கள் இருக்கின்றன. அது உண்மைதான். இப்போ 10இல் குரு இருந்தால் பதவிகள் பாதிக்கப்படும், மாற்றங்கள் வரும், தொழிலே சில இடையூறுகள் வரும், சிரமங்கள் எல்லாம் வரும் என்பது உண்மையான விஷயம். நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலோ வியாபாரமோ வர்த்தக ஸ்தலமோ அல்லது அரசு பணிகளோ பிறதுறை நிறுவனங்களோ இவற்றிலெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளையும் கீழுள்ள பணியாட்களையும் நீங்கள் சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு ஏதேனும் பல சங்கடங்கள் வரலாம், அதிக பொறுப்புகள் வரலாம், நிறைய வேலைகளுக்கு நீங்கள் உட்படலாம். இதையெல்லாம் பொருட்படுத்தாது இதனால் நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு கண்டிப்பாக செயல்படுங்கள். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? 90 நாட்களுக்கு தானே. ஆனால் இதில் நீங்கள் இந்த சோதனை என்பது உங்களுக்கு சாதனையாக நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் நீச்சமாகிறார். அதனால் 10ஆம் இடத்தினுடைய அந்த பாதிப்பை அதிகமாக தரமாட்டார். நிச்சயமாக ஒரு பலவீனத்தை தந்தால் கூட அதற்கு கண்டிப்பாக ஒரு மாற்று வழியையும் நிச்சயமாக செய்வார். அதனால் கடமை உணர்வோடு கடவுள் வழிபாடு செய்யும் ஜீவனத்தில் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். பணப்பரிமாற்றங்கள், வாக்கு கொடுப்பது, பொறுப்புகளை ஏற்பது, இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் அசதி, சோம்பல், எதையும் சரியாக செய்ய முடியாத நிலைகள் உருவாகும். அதனால் குலதெய்வ பூஜைகளும் ஆன்மீக ஈடுபாடும் ஒரு 10 நிமிடங்களாவது இறைவனை நேசிப்பதும் கண்டிப்பாக செய்வதால் நன்மைகள் ஏற்படும். உங்களால் முடிந்த தர்மம், சரியாக நீங்கள் நடப்பது, உங்களை பிறர் குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஜீவனத்தில் இருக்கிறார்கள், அதை நீங்கள் மனதில் கொண்டு அதற்கு தக்கபடி நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த அதிச்சார குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பாதகமும் சாதகமாக மாறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய பரிகாரம் என்ன? அதாவது உச்சி பிள்ளையாரை, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த உச்சி பிள்ளையாரை வணங்குவது, அல்லது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தாய்மாட சுவாமியை வணங்குவது, மற்றும் அந்த வெக்காளி அம்மனாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை, உரையில் இருக்கக்கூடிய அம்பிகையை, வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த வெக்காளி அம்மனை கண்டிப்பாக வணங்குவது. அதுக்கு அடுத்ததாக மும்மூர்த்திகளும் ஒன்றாக இருந்து காவிரி பாயக்கூடிய கொடுமுடி, மகுடம் சூடக்கூடிய ஈஸ்வரன், வன்னி மரத்தை விருட்சமாக கொண்ட பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொடுமுடியிலே சென்று அங்கே அந்த ஆலயத்தில் மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்வதும் உங்களுக்கு இந்த பேச்சில் ஏற்படக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஏதேனும் ஒரு ஸ்தலம், ஒன்று திருச்சி அல்லது கொடுமுடி, இந்த ஸ்தல வழிபாடுகள், இதோடு உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் நினைத்து மனதில் வழிபட்டால் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். நீங்கள் நெருப்பு ராசியை சேர்ந்தவர் என்பதால் தீபம் அல்லது நெருப்பால் உருவாகக்கூடிய பொருட்கள் அல்லது நெருப்புக்குண்டான உபகரணங்கள் இவற்றையெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பித்தால் நிச்சயமாக இந்த அதிச்சார குருப்பெயர்ச்சி அதிக அசுப பலன்கள் இல்லாமல் நன்மையாக மாறுவதற்கு குருப்பெயர்ச்சியில் இடம்பெறக்கூடும். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.